ஜயத்யாஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கரः. ततश्च द्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे दितिदैवत्ये सोच्च संस्थेषु पंचसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता विन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं என்று வால்மீகி கொண்டாடர் ராமபிரானுடைய அவதார வைலட்சண்யத்தை. மகரிஷி அந்த தசரத மாமனுடைய பாக்யராதிசயத்தை சொல்றார். எப்படி தவம் இருந்தான் அவன் தசரதன். எத்தனையோ ஆண்டுகள் பலவிதமான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். அத்தனை ஆண்டுகள் அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாலும் அவனுக்கு ஒரு முக்கியமான குறை இருந்தது. அந்த குறை புத்திர சந்ததி. இது மமலாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். எவ்வளவு இருக்கே சுவாமினர். ஆத்திர புருஷ குழந்தைகளா இருக்கட்டும், ஸ்திரீ குழந்தைகள், பெண் குழந்தைகளா இருக்கட்டும், அதுக்கு விளையாடணும். நாங்கள்லாம் வீதியில விளையாடிட்டு இருக்கச்சே தெருவுலேருந்து எங்களை ஆத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஆத்துக்குள்ள இருக்கிற பசங்களை தெருவுக்கு அனுப்புறது அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. உட்காந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டேன்றது. நாங்கள் எப்படாப்பா வீட்டுக்குள்ளே வருவோன்னு தெரியல. நேற்றைய தினம் எங்கள் காலனி முழுக்க கரண்ட் இல்லை. முந்தானேற்று ராத்திரி 2 மணிக்கு கரண்ட் போச்சு. நேற்று ராத்திரி உபன்யாசம் முடிச்சு அடியன் போகிறவரெலாம் கரண்ட்டு கிடையாது. இது எங்கள் காலமாக இருந்ததுன்னு சொன்னால் அத்தனை பசங்கள் நாங்கள் தெருவில் தான் இருப்போம். நான் வரச்சேவும் தெருவில் ஈ காக்கா இல்லை, நான் புகச்சேவும் தெருவில் ஈ காக்கா இல்லை. ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு ஈ காக்கா கிடையாது. பசங்கன்றது ரோட்டில் கிடையவே கிடையாது. அப்படி இருந்த காலம் உண்டு. பொன்னாட்டி குழந்தைன்னா நல்லா அழகாக அந்த குழந்தைக்கு பட்டு சொக்கா பட்டு பாவாடை போட்டு தலையை நன்னா பின்னி, இப்போ பின்னுறதுக்கு சோம்பேறித்தலை பட்டு எல்லாரையும் அது என்னமோ கட் பண்ணி விட்டுடுறான். அப்பா அம்மாவுக்கு சோம்பேறித்தனம், அம்மாவுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. குழந்தைக்கு தலையை பின்னி விடுறதுல அவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டுருது. அதனால் தலையில் கத்திரி போட்டுடுறான் அந்த குழந்தைக்கு. நன்னா தலையை அழகாக பின்னி அதில் புஷ்பங்களை சூட்டி நன்னா அதுக்கு கல்லுன்னு காலில் கொலுசு போட்டுட்டு அது போகும்பொழுது வரும்பொழுது பார்த்தாலே ஆற்றுல ஒரு கும்பநாள் பொன்னாட்டி குழந்தை இருந்தால் ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் பார்க்கச்சேவே ஒரு ஆனந்தமாக இருக்கும். புருஷ குழந்தைன்னா அது கிருஷ்ண பாவனையில் அந்த குழந்தைய நன்னா பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்து அதில் பெரியவாள்லாம் மடியில் போட்டுட்டு ஒவ்வொருத்தராக எடுத்து கொஞ்சம் அது சப்பி சீக்ஸ் ரோசி லிப்ஸை எடுத்து கிள்ளி முத்தம் கொடுத்து எப்படியெல்லாம் கொண்டாடணும் குழந்தைகளை. அதனால தான் சொன்னான் தசரதன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பிள்ளை பெற்றேனாப்பா, எவ்வளவு வருஷம் தவம் பண்ணி நான் பிள்ளையை பெற்றேன். தசரதனுக்கு ரிஷியினுடைய சாபம், வைஷ்ய குலத்தில் பிறந்த ஒரு ரிஷி சாபம் கொடுத்த, ரிஷி தம்பதி சாபம் கொடுத்துட்டான். அவன் சப்தவேதின்னு ஒரு பானம் இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படின்றோம், அப்புறம் சவுண்டை வச்சுட்டு போகிறது அப்படின்றோம். இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா ஜிகிபிலிகியா கிகிலி பிகிலியா அது ஒன்று போட்டுட்டு கலைப்பு. நேற்றுலேருந்து ஆரம்பித்து எல்லா மூஞ்சும் முழுக்குன்னு இருக்குது. திருக்குறுங்குடி நம்பிகள் மூஞ்சி மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் ஏற்றி விட்டுருக்கோம். எதை கேட்டாலும் ட்ரெண்டுன்றோம். அந்த மாதிரி ஒன்று போயின்னு இருக்கு. சப்தவேதின்னு ஒரு பானம். அந்த சப்தவேதிக்கு என்ன பேருன்னா, எங்கே சத்தம் வருதோ அந்த இடத்துக்கு போய் அடிக்கும். உபன்யாச நடுவில் யார் ஃபோன் பேசுகிறான்னு தெரியும். அதுக்கு இங்கேருந்து குரல் போகும். அதில் சப்தவேதின்னு ஒரு பானம் விட்டான் தசரதன். ஏதோ மிருகம் இருக்க போல இருக்கு, தண்ணீர் குடிக்கிறது என்று மிருகம் தண்ணீர் குடிக்கிற சப்தமாக நினைத்து ஆளை பார்க்காமல் அவன் பானப்பிரயோகம் செய்தான். ஐயோ அப்படின்னு சத்தம் அடிச்ச வேகத்துல பதறி போயிட்டான், நடுங்கி போயிட்டான். சில பேர் உள்ள வந்து ஐயோ இவர் உபன்யாசத்துக்காக வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுப்பாடு இல்லையோ, அந்த ஐயோ அது. அந்த மாதிரி பதறி போயிட்டான், நடுங்கி போயிட்டான். யாரையோ மனுஷன் அடிச்சுட்டோம் போனா அங்க ஒரு ரிஷிகுமாரன். பெரிய பாபம். என்ன பாபம்? பிரம்மஹத்தின்றது பெரிய பாபம். பிரம்மஹத்தின்றது பெரிய பாபம். உயிர்கொலை பாபம், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதுலயும் பிரம்மஹத்தின்றது மாபெரும் பாபம், பெரிய பாதகம். அது நம்புறவனுக்கு எல்லாமே பாபம் சுவாமி, நம்பாதவனுக்கு எதுவுமே பாபம் இல்லை. நான் பண்ணா பரவாயில்ல, தப்பு இல்லை, எல்லாம் பெருமாளுக்கு தெரியும் என்னை பத்தி. அதெல்லாம் என்னை ஏத்துப்பார் பெருமாள், என்னை இன்னும் தப்பு சொல்ல மாட்டான். இதே சமாதானத்திலேயே போயிட்டு இருக்கோம் நம்ம லோகத்துல. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவாக்கியான்னு பகவான் அருளி செய்திருக்கான். எல்லாம் என்னுடைய நியமனம் அப்படின்னு சொல்லிருக்கான். ஐயோ அடிச்சுட்டோமே, நான் அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு ரிஷிகுமாரன் விழுந்து கிடக்கிறான், துடிக்கிறான். அந்த ரிஷிகுமாரன் தசரதனுடைய பானம் அம்பு அவ்வளவு கூர்மையானது. அது அடிச்ச வேகத்தில் அவன் விழுந்து துடிக்கிறான், பயந்துட்டான். அப்ப ரிஷிகுமாரன் சொன்னான், பயப்படாதீங்க, உங்களுக்கு பிரம்மஹத்தி பாபம் வராதுன்றான். அடிச்சது ராஜா, அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். இன்னும் அடுத்த 5 செகண்ட்ல உசுறு போக போறது.
அந்த சமயத்துல ராஜாவுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னான் அந்த பையன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உத்தம குலத்துல பிறக்கல, அதனால உங்களுக்கு அந்த பாபம் வராது. இருந்தாலும் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் உசுரோட இல்லைன்றதான செய்தியை தெரிவிச்சிருக்கோம், அவ கண்ணு தெரியாத குருடர்கள் என்று சொல்லி இவன் உசுரை விட்டுட்டான். தசரதன் தீர்த்தம் கொண்டு போறான் அவளுக்கு. அதுக்காக தான் அந்த பையன் வந்திருக்கான். கண்ணு தெரியாத அப்பா அம்மாக்கள் 2 பேருக்கும் கண்ணு தெரியாது. இந்த பையன் தான் அவளை சுமந்துட்டு வரான். இன்னைக்கும் அந்த மாதிரி சில பிள்ளைகளை நாம பார்க்கிறோம். அயோத்தியிலிருந்து தன்னுடைய பெற்றோர்களை கும்பமேளாவுக்கு கூடையில வச்சு சுமந்துன்னு போன பிள்ளைய பார்த்தோம். கும்பமேளானா மோனோலிசாவை மட்டும்தான் ட்ரெண்டிங் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய இருக்கு ட்ரெண்டிங் ஆக்கிறதுக்கு. அவளை மட்டுமே பார்த்து நாம ட்ரெண்ட் ஆக்கிட்டோம். இப்பயும் இந்த மாதிரி இருக்கா, சில பிள்ளைகள்லாம் இருந்துன்னு தான் இருக்கா. அவ போய் தீர்த்தம் கொடுத்தான். என்னடா பையா வந்துட்டியான்னு. நான் அவங்க பையன் இல்லை, வேற யார், அவனை கொன்ன தசரதன். என்னது என் பிள்ளையை கொன்னுட்டியா? தசரதா உனக்கு புத்திர சோகத்தினாலே மரணம் என்று அவன் சாபம் கொடுத்துட்டான். பாருங்கோ, எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் தபசித்தி இருந்தது என்றால் அது பலிக்கும். இப்பதான் அது விஷயமே புரியல. அதனால தான் பெரியோர்கள் சொன்னான், பிராமண குலத்துல பிறந்ததுனால மட்டுமே ஒருத்தன் பெரிய ஆளா ஆட முடியாது. 10 காயத்ரியை கூட ஒழுங்கா பண்றதுக்கு லாய்க்கு இல்லாதவன் பிரயோஜனம் இல்லை. எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவளுக்கு தபோபலம்ன்றது உண்டு. அந்த தர்மத்திற்கு உட்பட்டு அவர்கள் தவம் செய்ய வேண்டும். ராமாயணம் பல விதங்களில் இதை நமக்கு வலியுறுத்துகிறது. உனக்கு புத்திரசோகத்தினால மரணம், பாசிட்டிவ் திங்கிங். தசரதனுக்கு சாபம். அப்ப தசரதன் சந்தோஷப்பட்டானா துக்கப்பட்டானா? முதல்ல சந்தோஷப்பட்டான், அப்புறம் தான் துக்கப்பட்டான். என்ன, எனக்கு புத்திரசோகத்தினால மரணம்னா அப்போ புத்திரன் பிறப்பான்றது கன்ஃபார்ம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு நான் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பிள்ளை பிறந்துவிடும் என்பதை நிரூபணம் பண்ணிட்டாங்க. அடுத்தது அந்த பிள்ளையை பிரிவதனால எனக்கு வரக்கூடிய சோகம், அது அவளுடைய வயத்தெரிச்சல். அப்படி சொல்லிட்டே அவர்கள் 2 பேரும் உசுரை விட்டுட்டான். உசுறு போயிடுத்த அவளுக்கு. அது தசரதன் உள்ள மனசுக்குள்ள ஒரு த்ரோன், ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது. அவனுடைய இதயத்துல ஒரு ஊசி மாதிரி அது குத்திண்டே இருந்தது அவனுக்கு. அப்புறம் ரொம்ப நாள் காத்திருந்தான். தெய்வத்தினுடைய அனுகிரக பிரகாரம் தனக்கு பிரத்யட்சமா ஒரு குழந்தை பிறக்கும்னு ஆசைப்பட்டான். கிடைக்கல, பிள்ளை பிறக்கல. அதனால வைஷ்ணவமான ஒரு மகாயஜ்யத்தை ஆரம்பித்து செய்வது என்று புரோகிதருடைய அனுமதி கொண்டு தசரத மாமன்னன் ஒரு யாகத்தை செய்தான். ரிஷ்யசிருங்கர் மூலமாக அவனுக்கு பிள்ளை வரம் உண்டு என்று முன்னமேயே சனத் சுஜாதர் சொன்ன விற்த்தாந்தத்தை சுமந்திரர் அவனுக்கு எடுத்துரைத்தார். இந்த கதாபாகத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். ததச்சாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ உச்சஸ்தே கிரக பஞ்சகே சுரகுரு சேந்தௌ நவம்யாம் திதௌ லக்னே கர்க்கடகே புனர்வசுயுதே மேஷம் கதே பூஷணீ நிர்தக்தும் நிகிலா பலாஷ சமிதாமேத்யாத் அயோத்யாரணே ஆவிர்பூதமபூத பூர்வமபரம் யத்கிஞ்சிரேகம் மஹா. ஒரே ஸ்லோகத்துல ராமபிரானுடைய அவதார வைலட்சண்யத்தை போஜமகா கவி பாடினான். சம்பு ராமாயணம் பேர் அவனுடைய கிரந்தத்திற்கு. சம்பு அப்படின்னு அர்த்தம்னா கத்தியம் பத்தியம் ரெண்டும் மிக்சடா இருக்கணும். வெறும் பாட்டு மட்டும் இருந்தா போறாது, அல்லது வெறும் வாத்தியம் மட்டும் இருந்தா போறாது. பாட்டும் சேரணும், வாத்தியமும் சேரணும். மிக்சட் டபுள்ஸ் அப்படின்றாலும் இப்ப. அதனால வெறும் பாட்டு மட்டும் இருந்தா போறாது, வெறும் வாத்தியம் மட்டும் இருக்காது. கத்யானுபந்த ரசமிஸ்ருத பத்ய சுக்தி ஹிருத்யாகி வாத்திய கலையா கலிதேவ கீதிஹின்னா. பாட்டும் சேரணும், வாத்தியங்களும் சேரணும். அந்த மாதிரி ப்ரோசாடரும் சேரணும், போயட்ரியும் சேரணும். அதுக்கு பேர் சம்புன்னு பேரு. ஒரே டெக்ஸ்ட்ல, ஒரே நூலில் ப்ரோஸும் இருக்கும், போயட்ரி இருக்கும். சில இடங்கள்ல ப்ரோஸா இருக்கும், சில இடத்துல போயட்ரி இருக்கும். அது ஒரு சாம், அது ஒரு சாம். நாடகம் வேற. வெறும் போயட்ரி இருந்ததுன்னா அது தனி, அது பத்திய காவியம்னு பேர். பத்தியம்னா ஸ்லோகம், பாக்கள், பாசுரங்கள், செய்யுள் அப்படின்னு தமிழ் சொல்றோம் இல்லையா, அதற்கு பத்தியம்னு பேரு. கத்தியம்னா ப்ரோஸ். வீரபட்டபட்டலோத்தரங்க துரங்க குஞ்சரமகர பீஷண சகல ரிபுகண கடக ஜலநிதி மதன மந்தராயமான சமுத்தண்ட புஜதண்ட புரந்தர புராங்கண வன விகரண கர்வராயண கீர்வாண கடியாகண ஜெயகீயமானியா அதிமானியா சரதிந்து குந்த கனசால நிகாலஹார பிராணமரால சொர்கஜரி ரக்ஷிர கிரிசாட்டஹாச கைலாச காசனீகாச மூர்த்தியா ரச்சித திகந்தரால பூர்த்தியா கீர்த்தியா அபிரசுரவித சர்வலோக சிகரோஷிரத்ர ரத்ராகலவேல மேகலாவலி ரவிரமணி சௌபாகிய போகவாக்கியவான் அப்படின்னு ஒரு ராஜாவை பத்தி வர்ணிக்கிறான்.
ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது. 7ஆம் கிளாஸ்லையும் 8ஆம் கிளாஸ்லையும் நுற்று பண்ணுது இது. தசகுமார சரித்தம்ன்றதான ஒரு காவியத்தில் வரக்கூடியதான அந்த காலத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சம்ஸ்கிருத இலக்கியத்தில் பொன்னியின் செல்வன் தசகுமார சரித்தம். வேற என்ன பண்றது, எப்படி புரிய வைக்கிறது? சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஒரு பெரிய நாவல் அந்த தசகுமார சரித்தம். அது கத்தியம் இந்த மாதிரி கடபட 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 அப்படின்னு போகணும். அது அழகாக போகணும். சுவாமி ஸ்ரீபாஷிகார சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் அப்படின்னு கத்தியத்தை அருளிச்சு. சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியம் அருளிச்சு. அப்புறம் கத்தியம் பத்தியம் 2 இருக்கு. அதை ரொம்ப அழகா போஜன்றதான மகாகவி இன்ட்ரோடியூஸ் பண்ணினான். சம்பூ பிரபந்தம்னு பேர் அந்த பிரபந்தத்துக்கு. அதுல ராமபிரான் அவதாரம் உச்சஸ்தே கிரக பஞ்சகே சுரகுரோ சேந்தோ நவம் யாம் திதோ லக்னே கர்க்கடகே புனர்வசுயுதே மேஷம் கதே பூஷணி. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்கள் உச்சமா இருக்கணும். 29ஆம் தேதி பெயர்ச்சி உண்டா இல்லையா? ஒரு டிவியில பெயர்ச்சி உண்டுன்றா, இன்னொரு டிவியில பெயர்ச்சி இல்லைன்றான் கன்ஃபியூஷியஸ் இல்லையா? 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி உண்டா சார், அதை பத்தி ஒரு சனி பெயர்ச்சி உண்டா இல்லையா ஒரு விவாதம், சனி பெயர்ச்சி உண்டுன்னு ஒரு விவாதம், சனி பெயர்ச்சி இல்லைன்னு ஒரு விவாதம். 4 டிவி போயிடுச்சு. உச்சஸ்தே கிரக பஞ்சகே சுரகுரோ சேந்தோ நவம் யாம் திதோ லக்னே கர்க்கடகே புனர்வசுயுதே மேஷம் கதே பூஷணி. ஜோதிஷ சாஸ்திரத்துல அந்த கர்க்கடக லக்னத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. நவமி திதியினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. புனர்வசு நட்சத்திரத்துடைய பெருமை சொல்லப்படுகிறது. தீர்க்கவைரி புவிக்காதா வஷ்ஷூரச்ச பண்டிதா என்று அந்த நட்சத்திரத்தில் ஒருவன் பிறந்தானேயானால், அந்த திதியில் ஒருவன் பிறந்தானேயானால் தீர்க்கவைரி புவிக்காதகான்வர், அவன் வெல்ல முடியாதவன், தோளான தனிவீரனாக திகழ்வான். உலகத்தில் யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா என்று உலகம் இருக்கும் வரையிலும் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கும் சொல்றான். மேஷம் கதே பூஷணி. சூரியனானவன் மேஷ ராசியில பிரவேசிக்கிறான். நிர்தத்தும் நிகிலாக பலாஷ சமிதாக. பலாஷ சமிதாக, பலாஷாகான்னு பேர். யாருக்கு அப்படி கேட்டா ராட்சசர்களுக்கால அவளுக்கு பலாஷாகான்னு பேர். ரொம்ப அழகான பதம். இப்ப நல்ல காவியங்களையும் அந்த காவியத்தினுடைய ரசங்களையும் ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிட்டோம். வாணிமஹாலில் அப்படி ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால அடியன் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடியனுக்கு நேற்று சொன்ன மாதிரி இதே வாணிமஹாலில் கிட்டத்தட்ட 7-8 ஆவர்த்திகள் ராமாயணத்தை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சொல்லியிருக்கேன். அதனால இப்போ வேற ஒரு ஆங்கிளில் அடியன் சொல்றதுக்கு பிரயத்தனப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. எப்பவும் போல 9 நாள் ராமாயணம் முடிய கடைசியில் ராவண சம்ஹாரம் பண்ணி ராம பட்டாபிஷேகம் முடிச்சிருவோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வமான விஷயம். ஏன்னா அந்த காவியத்தை ரசிக்கிற ஆடியன்ஸு உங்களுக்கு இப்போ குறைஞ்சி போயிட்டு. பல இடங்களில் போனால் அவ மூல ஸ்லோகம் சொன்னாலே மூஞ்ச சொல்லிக்கிறேன். என்ன சுவாமி இது ஒரே ஸ்லோகமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றான். வால்மீகியினுடைய ஸ்லோகமாக வந்துடு. நாங்கள் ஸ்லோகம் சொன்னால் அது எங்கள் மக்களுக்கு ஸ்லோகமாக இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது? பதம் அந்த ஏன்னா இந்த பதத்தை போஜன் எவ்வளவு அழகாக யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். பலாஷாகான்னு ஒரு பதம். பலாஷகான்னு ஒரு பதம். பலாஷகான்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. பலாஷ சமித்து, புரசம் சமித்து இருக்கே, புரச மரத்துக்கு பலாஷ மரம்னு பேர். பைரவோவா காதிரோவா பாலாஷோவா என்று யூபஸ்தம்பத்தினுடைய லட்சணங்கள் சொல்லப்படும் பொழுது இதெல்லாம் இந்த புரச மரமோ இல்லை அரச மரமோ அதெல்லாம் சொல்லப்படுறது. அப்போ பலாசம்னா பலாச தண்டம்னு பேர். பலாச தண்டம்னு பேர். எதுக்கு? அந்த புரச தண்டத்தை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராமணன் பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது ஆவணி அவட்டத்தன்று அந்த பிரம்மச்சாரி குழந்தை கையில பலாச தண்டத்தை ஏந்தி நிற்க வேண்டும். இப்ப எல்லாம் பூணல் போட்டுக்கிறது ஆவணி ஆவட்டம் நினைச்சுட்டோம். நம்ம அதுக்கு முன்னாடியும் ஜபம் கிடையாது, பின்னாடியும் ஜபம் கிடையாது. பூணல் போட்டுக்கிறது ஒரு பெரிய ஆவணி ஆவட்டமா சுவாமி? அது மட்டுமே ஆவணி ஆவட்டம் இல்லை. பூணல் போட்டுக்கிறதுன்றதான ஒரு சம்ஸ்காரம். அன்னைக்கு வேதாத்தியனம் பண்ணணும். அன்னைக்கு தான் அத்தியன ஆரம்பம். அன்னைக்கு அத்தியன ஆரம்பம். உட்கார்ந்து அத்தியன ஹோமம் பண்ணி இஷயத்தூர் ஜேத்வான பஞ்சாதி ஆச்சாரிய முகேன அதிகரித்தால் மட்டும்தான் அந்த யஜ்ஞோபவீதம் போட்டதுக்கு வேல்யூ. பிரம்மச்சாரிக்கு தான் முக்கியம். அல்ல பலாச தண்டத்தை வச்சுக்கணும். சுஸ்ரவ சம்ஹாகுருன்றதான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி கையில் எடுக்கணும். அஜீனம்ன்றதாக மான் தோல் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வனத்துறையின் இடத்துல பர்மிஷன் வாங்கணும். அது ஒன்று இருக்கு. சுவாமி சொன்னார், மான் தோலை போட்டு மாட்டின்ட்டீங்கன்னா கடைசியில் எண்ணெயை மாட்டி விட்டுடுவீங்க. இதெல்லாம் இப்போ உபச்சாரமா. அப்புறம் மிஞ்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த தர்பை புல் அல்லது நாணர் புல், அது ஒரு வகையான புல். அதை எடுத்து இடுப்பில் ஒரு பெல்ட் மாதிரி கட்டிக்கணும். இப்படி பல லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பல லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
இது ஜென்ரலா பலாச சப்தத்திற்கு அர்த்தமானது பொரசை என்று அர்த்தம். ஆனால் மகாகவியினுடைய பிரயோகத்தை ரொம்ப நன்னா ஆராய்ந்து பார்க்கணும். சப்தார்த்த ஞானமாத்திரேன வேத்தியதே வேத்தியதே சது சப்தார்த்த ஞானமாத்திரேன ந வேத்தியதே வேத்தியதே சது காவியார்த்த தத்துவஜைரேவ கேவலம். என்ன அழகான பலம். ஆனந்தவர்தனன் ஒரு கவி சொன்னான், வால்மீகி முதலான மகாகவிகளுடைய பிரயோகத்தை அப்படி வெறும் தடவிண்டே போனா போறாது, வெறும் கேவல ஒக்காபலரி இருந்தா போறாதுப்பா. ஒரு ஆழமான ஒரு அனுபவம் வேணும், ஒரு ஆழ்ந்த பக்தி சப்தம் வேணும், அதுல ஒரு ஈடுபாடு வேணும். அதற்கு மேல அது உள்ளுக்குள்ள தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்பதாக ஒரு பதத்தை கொண்டு எத்தனை விதமாக நாம் அர்த்த நிர்ணயம் செய்யலாம் என்னும் ஒரு ஆசை ஏற்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது பிரயோஜனப்படாது, அது யூஸ் ஆகும். இப்போ பலாசம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்னா பலம் நல்லா கவனிக்கிறோம். பலம் அப்படின்னா மாமிசம்னு அர்த்தம். இன்னைக்கு ஏகாதசிக்கு என்ன பலகாரம்னு கேட்பான், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பாவா ரெண்டாவது பாவா, ஐயோ ஐயோ பாவம் தான். ஏன்னா அதுனா முதல் பா ரெண்டாவது பா, முதல்ல சொன்னா பா ரெண்டாவது சொன்னா பா, அது எப்படி ரெண்டாவது பாவா வரும்? திருப்பி ஒரே மாதிரி ஆக்சென்டா இருந்தா அது 1 2 3 போட்டு என்ன பிரயோஜனம்? பா 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 உபயோகப்படுத்தணுமே. அப்ப பலம் அப்படின்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் அர்த்தம், பலம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அர்த்தம். அந்த காலத்துல டிஃபன்லாம் கிடையாது சுவாமி, பலகாரம்னு சொன்னா வெறும் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுன்னு அர்த்தம்.